பத்தி எரியிற நெருப்பும் மனுஷனோட பண பசியும் ஒண்ணுங்க. நெருப்பு எரிஞ்சது போதும்னு அணையாது, மனுஷனோட பண பசியும் ஒரு நாளும் தீராது. இந்த பண பசி இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானதுங்க. பண ஆசைதாங்க எல்லா துன்பத்துக்கும் காரணமா இருக்கு. ஒரு ஏழைக்கு நீங்க வயதான சாப்பாடு கொடுத்து பாருங்களேன், போதும் சாமி நான் திருப்தியா சாப்பிட்டேன் சாமின்னு சொல்லுவான். நீங்க நல்லா இருக்கணும் சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவான். ஆனா அவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து பாருங்களேன், இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்க சாமின்னு கேட்பான். திரும்ப நீங்க கொடுத்தாலும் இன்னொரு 1000 ரூபாய் கொடுங்க சாமின்னு கேட்பான். வயிற்று பசி அடங்குங்க, பண பசி அடங்காதுங்க. பண ஆசையை மட்டும் விட்டுருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. உண்ண உணவு, உடுக்க உடை, குடியிருக்க ஒரு வீடு, இது மட்டும் நீங்க கடவுள்கிட்ட கேளுங்க. இத கண்டிப்பா கடவுள் கொடுப்பாருங்க. ஏங்க, மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் கொடுத்த கடவுளு சாப்பிட சோறு தர மாட்டாரா? உடுறதுக்கு ட்ரெஸ் தர மாட்டாரா? குடியிருக்க வீடு தர மாட்டாரா? மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவாங்க. கடவுளுக்கு பின்னால நீங்க போங்க, பணம் உங்களுக்கு பின்னால ஓடி வருங்க. மறந்துடாதீங்க, பண ஆசை தான் எல்லா துன்பத்துக்கும் ஆபாரமா இருக்கு.